ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நிபோஷில் வந்து யூனிட் IG1ல் எம்ப்ளாயீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ element-1 தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ எம்ப்ளாயர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னா அதாவது உங்களுக்கு மேலே உள்ள உங்கள் ஸ்டாஃப். ஸோ அதாவது ஹை கேட்டகரி உங்களுக்கு மேலே, அதாவது உங்களை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஒருத்தர், அவருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு, employees have responsibility and a duty of care to protect the safety, health and welfare of their employees and all other parties who may be impacted by their business. அதாவது அந்த ஓனர், ஸோ நான் இங்கே ஓனர்னே சொல்கிறேன். ஸோ அந்த ஓனர் வந்து அவங்க கீழே ஒர்க் பண்ணுற அந்த எம்ப்ளாயீஸோட அவங்களோட பாதுகாப்பு, அதுக்கப்புறம் அவங்களோட உடல் நலம், ஸோ அவங்களோட பாதுகாப்பு, ஸோ சொல்லிட்டணும். ஸோ பாதுகாப்பு, உடல், ஸோ இதெல்லாம் வந்து அவங்கள அதாவது அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அது அவங்களோட பொறுப்பு. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு கீழே உள்ள பொறுப்புகளாக இது வரும். அதாவது இவங்களோட வணிகத்தால், ஸோ இவங்களோட பிஸ்னஸ்னால் பாதிக்கப்படக்கூடிய இந்த எம்ப்ளாயீஸ், ஸோ இந்த எம்ப்ளாயீஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு என்னென்னலாம் இவங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ கேரி அவுட் ரிஸ்க் அசஸ்மெண்ட். So carry out risk assessment to address all risks that might cause harm in the workplace. அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ரிஸ்க் அதாவது அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இடங்களை வந்து அதாவது சரி பண்ணி அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன். ஸோ இப்போ ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணால், இதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து அந்த இடத்துல இன்னும் ஒர்க் இருக்க முடியல. அப்போனா அந்த இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதில் உள்ள அந்த ஹார்ம், அதாவது அந்த டேஞ்சரஸ் அந்த சப்ஸ்டன்ஸ் எதுவும் அங்கே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ HDS இப்போது கன்ஃபைன் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ HDS உள்ளே இருக்குது, அதை வச்சு ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அடுத்து ஒர்க் பண்ணுறதா இருந்தால் HDS ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஸோ ரிமூவ் பண்ணி அந்த இடத்த வந்து ஒரு சேஃபான பிளேஸாக மாற்றினதுக்கப்புறம் தான் அங்கே போய் ஒர்க் பண்ணவே செய்யணும். ஸோ இது வந்து ஒரு ஓனரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அதாவது அந்த எம்ப்ளாயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து provide training, supervision, instruction and information about the risk in the workplace. ஸோ அந்த ஒர்க்பிளேஸ், ஸோ அந்த கன்ஃபைன் ஃபேஸுக்குள்ளே என்ன மாதிரியான ரிஸ்க்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து அந்த கன்ஃபைன் ஃபேஸுக்குள்ளே இப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுக்கணும். தென் சூப்பர்வைசர், ஸோ நீங்கள் வந்து மேற்பார்வை பண்ணணும். ஸோ நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா, கரெக்டாக ரூல்ஸ் பிரகாரம் எந்த வித குறுக்கு வழியில் போகாமல் கரெக்டாக நேராக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ அவங்களுக்கு தேவையான அறிவுறுத்துதல்கள், ஸோ அப்பப்போ இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது. இன்ஃபர்மேஷன், ஸோ ஒவ்வொரு அந்த கன்ஃபைன் ஃபேஸ்க்குள்ளே ஒவ்வொரு திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது என்னென்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணு, ஸோ இதை பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து அவங்கள வந்து ரிஸ்கில் இருந்து அவங்கள வந்து கேரி நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ how workers and other peoples are protected and how to deal with the risk. ஸோ how workers, அதாவது எப்படி ஒர்க் பண்ணுறது, தென் அதர் பீப்புள்ஸ் ஆர் ப்ரொடெக்டட், எப்படி அடுத்தவங்க, அதாவது ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் மெயின் நம்ம ஆரம்பத்திலே சொன்னதான் ரெண்டு விஷயந்தான். நீ வேலை பண்ணாப்போ போ, அது ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு நீ சேஃபாக இருக்கணும், உன்னை சுற்றி இருக்கிறவங்க சேஃபாக இருக்கணும். ஸோ இதான் வந்து 2 கான்செப்டேவும். நீங்கள் இது 2 ஒழுங்காக பார்த்தாலேவும் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் அதாவது வேலை வந்து 1 நாள் 2 நாள் தள்ளி போகும், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் அங்கே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி அந்த 1.1லேயே நம்ம பார்த்தோம். மோரல்ஸ் அண்ட் மணியில் வந்து நம்ம பார்த்தோம். டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட் வச்சு செஞ்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ 1 நாள் 2 நாள் முன்ன போனாலும் பிரச்சனை தப்பு இல்லை, பட் ஆனால் சேஃப்டியாக ஒர்க் பண்ணணும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அதர் பீப்புள்ஸ் ஆர் ப்ரொடெக்டட், ஸோ மற்றவங்களும் பக்கத்தில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அது ஹவு டு டீல் வித் த ரிஸ்க்கு, ஸோ எப்படி ஒரு ரிஸ்க்கை வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ HDS உள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அந்த இடத்துல வந்து HDSஐ வெளியேற்றுறதுக்கு ப்ளோவர் யூஸ் பண்ணணும். ஸோ உள்ளே இருக்கிற HDSஐ வெளியே அனுப்பிடணும், உள்ளக்கு வந்து ஆக்சிஜனை ஃபில் பண்ணணும். ஸோ HDS ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிட்டுனாலேயும் உள்ளக்க வந்து ஆக்சிஜன் வந்து அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கிடும். ஸோ இதுதான் வந்து அந்த ரிஸ்க்கை வந்து எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மெத்தட்.
தென் அடுத்து டு கன்சல்ட் வித் எம்ப்ளாயி ஆன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி இஷ்யூ. அதாவது ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் தான் வரும் அப்படிங்கிறத பற்றி வந்து அவங்க வந்து ஒர்க்கர்ஸோட கன்சல்ட் மீன்ஸ் ஆலோசிக்கணும். ஸோ அவங்களோட சேர்ந்து கலந்து பேசுகிறோம். ஸோ ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் நீங்கள் இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணவங்களா இருந்தால் தெரியும். ஸோ ஒரு சில சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு வச்சு வந்து பேசுவாங்க. அந்த இடத்துல நின்று நீங்கள் வந்து என்கிட்ட நிறைய பேசியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், ஸோ அந்த தீயணைப்பு கருவி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஏதாவது ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து வச்சு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பின்னை உருவணும், அதுக்கப்புறம் இந்த லிவரை அமுக்குனா உங்களுக்கு வந்து உள்ளது உங்களுக்கு பவுட்ரோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதோ அதில் அப்படின்னா வாட்டர் ஹோஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபோன் இருக்கும், எமர்ஜென்சி ஃபோன் இருக்கும். ஸோ அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கணும். தென் கன்சல்ட் இஸ் அ 2-way ப்ராசஸ். ஸோ இது வந்து ரெண்டு வகையான ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இட் மஸ்ட் பி எய்தர் டைரக்ட் ஆர் த்ரூ த சேஃப்டி ரெப்ரசன்டேட்டிவ். அதாவது டைரக்டாகவும் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு சேஃப்டி ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது சேஃப்டி ஆஃபீஸர் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, அப்பாயிண்டட் பை த ட்ரேட் யூனியன். அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டோட ஒரு இதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது, சப்போஸ் இப்போ ஒரு ஷட் டவுனுக்கோ நீங்கள் இப்படி போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர் மூலிமா நீங்கள் போயிருப்பீங்க. பட் ஆனால் அங்கேயும் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பாங்க அந்த பிளான்ட்டுக்கும். ஸோ அந்த அவர் மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ அதான் இந்த 2-way ப்ராசஸ். அதுக்கப்புறம் ப்ரொவைட் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் டு ப்ரிவெண்ட் எக்ஸ்போசர் டு ஹார்ம். அதாவது பிபிஇ கொடுப்பாங்க. ஸோ பிபிஇ கொடுக்கறனால ஒரு ஆக்சிடென்ட் நடக்குன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 80% அதாவது 80% டேமேஜை வந்து பிபிஇ வந்து தடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கண்ணில் எதுவும் கெமிக்கல் படக்கூடாதுக்கு காகுல்ஸ் இருக்குது. ஸோ கண்ணு கேர்ஃபுல்லாக பாதுகாக்கப்படுது. மற்றபடி இந்த சின்ன ஸோ இந்த இடம் தான் பாதிக்கப்படும். இதுவும் நீங்கள் ஃபுல் ஃபேஸ் மாஸ்க் பண்ணிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிடலாம். தென் தலையில் அடிபடாமல் இருக்கிறது ஹெல்மெட்டு, ஷூஸு, ஸோ கவரால், ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களோட அந்த நடக்கக்கூடிய அந்த ரிஸ்க்லேருந்து, அந்த ஹார்ம்லேருந்து, அந்த விபத்துலேருந்து உங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய பொருட்களை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஓனர். செலக்ட் காம்படிட்டன்ட் இண்டிவிஜுவல் டு ஹெல்ப் ஃபுல்ஃபில் த ஹெல்த் அண்ட் சேஃப்டி டியூட்டிஸு. அதாவது ஹெல்த் அண்ட் சேஃப்டி இந்த டியூட்டிஸை வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு கரெக்டான கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ a skilled person is somebody with the essential ability, knowledge and experience to handle health and safety. அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் வேணும். ஸோ அவங்களால மட்டும்தான் ஹெல்த் அண்ட் சேஃப்டியில் வந்து அதாவது எசென்ஷியல், அதாவது தேவையான அத்தியாவசியமான எபிலிட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதில் பற்றி நாலேஜ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து இப்போ வந்து எனக்கெலாம் வந்து இப்போ வரைக்கும் சேஃப்டி அவேர்னஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டவுட் எப்பவுமே இருக்கும். ஏன்னா நம்ம அது வந்து குளம்னு சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ எந்த பக்கம் எந்த லாக் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கும். ஆனால் போட்டுருவேன். பட் ஆனால் எப்படி சொல்ல, ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கும் அந்த சேஃப்டி அவேர்னஸ் போடும்போது. இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ அடிக்கடி போட்டு பழகிட்டிங்க அப்படின்னா ஓகே, ஈஸியாகிடும். ஸோ இப்போ எனக்கு நல்லா போட்டுருவேன். ஸோ டக்குன்னு எடுத்தோடனே போட்டுருவேன். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதை பற்றின ஒரு நாலேஜ் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ ரைட் அண்ட் பப்ளிஷ் த ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி டிஸ்கிரைபிங் ஹவு ஹெல்த் அண்ட் சேஃப்டி வில் பி மேனேஜ்டு. ஸோ அதாவது ஹெல்த் அண்ட் சேஃப்டியை எப்படியெல்லாம் வந்து டிஸ்கிரைப், அதாவது எப்படியெல்லாம் வந்து நிர்வகிக்கணும் அப்படிங்கிறத பற்றின அந்த ஷீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் தண்ணி குடிக்க போகிற இடத்துல வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கணும், ஸோ இவ்வளோ தண்ணி குடித்தா உடம்புக்கு நல்லது, இவ்வளோ தண்ணி இதுக்கு மேலே இறங்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆயிடுவீங்க. ஸோ இவ்வளோ தண்ணி குடிங்க சொல்லி ஒரு சேஃப்டி
பேம்ப்ளேட் எழுதி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹெல்மெட் போட்டு போங்க, அதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஷாப்பில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க, பிபி ப்ராப்பராக போட்டு போங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை தான் வந்து எழுதி அங்கங்கே ஒட்டணும். ஸோ எழுதணும், இல்லைன்னா எழுதி ஒட்டி சேஃப்டி பாலிசி வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் த பாலிசி ஷுட் பி கம்யூனிகேட்டட் அண்ட் பி அசஸியபிள் டு ஆல் ஒர்க்கர்ஸ் அண்ட் அதர்ஸ். ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட். எனக்கே வந்து இது கண்டிப்பாக வந்து இதை வந்து நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் சொல்லணும்னு தான் பார்த்துட்ருக்கேன். அதாவது சேஃப்டி பாலிசி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதாவது சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் அதாவது அணுகக்கூடிய, அதாவது அக்சஸிபிள் டு ஆல் ஒர்க்கர்ஸ், ஈஸியாக அக்சஸ் பண்ணணும் கூடியதாக இருக்கணும். ஸோ அது வந்து இட் ஷுட் கிளியர்லி ஸ்டேட். ஸோ அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். யார் எப்படின்னா, இப்போ நம்ம நிறைய பேர் போயிருப்பீங்க, இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் நான் சொல்கிறத. சேஃப்டி மீட்டிங்கில் வைப்பாங்க, ஆனால் ஃபுல்லாக வந்து ஹிந்திலே பேசுவாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கோம் அப்படின்னா தமிழ்காரர் இருப்பான், ஹிந்திக்காரர் இருப்பான், இங்கே மலையாளி, தெலுங்கு பேசுகிறவங்க எல்லோரும் இருப்பாங்க. ஸோ காமனாக ஒரு லாங்குவேஜில் அவங்க பேசணும். ஸோ இப்போ இங்கிலீஷில் பேசினா ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க. ஏன்னா ஹிந்திக்காரன் தான் முழுசாக வந்து அங்கே கிடக்கான். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக ஹிந்திலே பேசுவான். அவன் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறையா சொல்லுவான். நமக்கு ஒன்றுமே புரியாது, திருன்னு முழிச்சிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது நான் இப்போ ரீசெண்டாக இப்போ கத்தார் போயிருந்தேன். அங்கே என்னென்னா ஒரு மாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதாவது சேஃப்டி மாஸ்க்கு, அதை வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ணவே முடியும். இதை வந்து சேஃப்டி இண்டக்ஷன் மீட்டிங்கில் சொன்னாங்க. யார் அப்படின்னா டெஸ்கான் கீழே டெஸ்கான் தான் இண்டக்ஷன் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ அவங்க என்னென்னா ஹிந்திலேயே சொன்னார் அவர், அந்த சேஃப்டி ஆஃபீஸர். ஸோ ஃபுல்லாக ஹிந்திலேயே சொன்னாங்க. நம்ம ஆளுகளுக்கு அது வந்து ஹிந்தி செய்ய தெரில. உடனே அவர் என்ன பண்ணார், ஸோ சேஃப்டி எங்கள் பிபிஸ்லாம் கொடுத்தாங்களா, கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்த அந்த மாஸ்க் பார்த்தீங்களா, பிரித்து எடுத்து போட்டு பார்த்துட்டார். அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்லுறாங்க, இது போடக்கூடாது, இது வந்து ஏதாவது ஆபத்தான நேரத்தில் தான் போடணும், மற்ற நேரத்தில் போடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஸோ அவருக்கு வந்து அது என்னன்னு புரியலை. ஸோ புரியல அப்படின்னா என்ன சொல்லியிருந்து அதெல்லாம் எடுத்து காட்டினாங்க. அதாவது அதை எடுத்து போடுறதெல்லாம் காட்டினாங்க அவங்க. அந்த மீட்டிங்கில் வந்து இது உங்களுக்கு கொடுப்பாங்க, இதை நீங்கள் இப்படிலாம் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் என்ன நினச்சிக்காரு, ஸோ கொடுத்த உடனே என்ன இப்படி போட்டு பார்க்கணும் போல். அவர் வந்து சைஸ் சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்காண்டி போட்டு பார்த்துருக்காரு. ஸோ அது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் அவரை அப்படியே சுருட்டி எடுத்து கொடுத்துட்டு வேறு தான் வாங்கினாங்க. ஏன்னா டேமேஜான மாஸ்க்கை வந்து அதாவது அது ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும், அடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸு நானும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க, த பாலிசி ஷுட் பி கம்யூனிகேட்டட். அதாவது ஸோ தொடர்பு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கணும். அண்ட் பி அசஸியபிள் டு ஆல் ஒர்க்கர்ஸ் அண்ட் அதர்ஸ். அக்சஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து ஈஸியாக வந்து அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஷுட் பி கிளியர் ஸ்டேட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் commitment to health and safety, including who does what, when and how. ஸோ யார் என்ன செய்கிறா, ஸோ எப்போ அதுக்குண்டான அந்த சுகாதாரம், ஸோ பாதுகாப்பு எப்படி நிறுவப்படுத்தணும், அதெல்லாம் பற்றின ஒரு டீட்டெயில் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொவைட் ஒர்க் பிளேஸ் ஃபெசிலிட்டி டு ஆல் எம்ப்ளாயீஸ் இன்க்ளூடிங் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ். அதாவது வசதி, அதாவது ஃபெசிலிட்டிஸ், அதாவது தூங்குகிற இடமா இருக்கட்டும், குளிக்கிற இடம், ஸோ சாப்பாடு எல்லாமே வந்து எல்லாருக்குமே ஈஸியாக வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது எஸ்பெஷலி ஹேண்டிகேப்ட், ஸோ ஊனமுற்றவர்களுக்கும் வந்து அந்த வசதிகளை வந்து அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சில வயசானவர்களுக்கு வந்து இந்தியன் டாய்லெட் வந்து செட் ஆகாது. ஸோ அவங்களுக்கு வந்து வெஸ்டர்னில் தான் உட்காந்து பழக்கம், முட்டி மடக்க முடியாது இல்லை. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய இந்த கேம்ப்லேயும் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். உள்ள ரூமில் வந்து எல்லோரும் கீழே உள்ள ரூமை தான் செலக்ட் பண்ணுவாங்க. 2 பெட் இருக்கும். ஸோ சிங்கிள் பெட்னா ஓகே, பிரச்சனை இல்லை. ஒரு சில இடத்துல டபுள் பெட் இருக்கும். ஸோ டபுள் பெட் இருக்கிற இடத்துல வயசான ஆளை கீழே உட்கார வச்சுட்டு கொஞ்சம் இளவட்டமான ஒரு 25 வயசு உள்ள ஆள், 30 வயசு உள்ள ஆள்லாம் மேலே அழகாக படுக்கலாம். கீழே அதை விட்டு ஒரு 45 வயசு ஆள்லாம் கீழே உட்கார வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. ஸோ இதை தான் வந்து ஈக்குவலாக வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
இந்த நான் சொன்ன அந்த எம்ப்ளாயீஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னலாம் வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.